நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மணி சார் ஷூட்னா நீங்க கரெக்டா போயிடுறீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் ஸ்ட்ரிக்ட்டா, அதனால நீங்க போறீங்களா, அவர் மேல பயமா அப்படின்னு. சத்தியமா அவர் மேல பயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் டைமுக்கு வரணும், வந்தாதான் மற்ற ஆக்டர்ஸ் கரெக்டா வருவாங்க. மணி சார் மாதிரி டைரக்டர்ஸ் கிடைச்சிருந்தா என் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. நடிகர் சிம்புவின் கருத்துக்கள் அவ்வப்போது சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது இயக்குநர்கள் குறித்து அவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் திரையுலகில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் டைமுக்கு வரணும், வந்தாதான் மற்ற ஆக்டர்ஸ் கரெக்டா வருவாங்க. திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் தனது தனித்துவமான நடிப்பில் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே வைத்திருப்பவர் நடிகர் சிம்பு. எஸ்டிஆர் என அன்போடு அழைக்கப்படும் சிம்பு நடிப்பதை தாண்டி பாடல்கள் எழுதுவது, பாடுவது, இசைப்பது, படங்களை இயக்குவது என சகலகலா வல்லவனாகவும் திகழ்ந்து வருபவர். இப்படி நடிகர் சிம்புவுக்கு எவ்வளவு புகழ் வெளிச்சம் இருக்கிறதோ அதே அளவிற்கு அவர் மேல் விமர்சனங்களும் இருக்கின்றன. நடிகர் சிம்பு படப்பிடிப்புக்கு சரியாக போக மாட்டார், சில சமயம் தாமதமாகவே போவார், இதனால் படப்பிடிப்பு நடக்கும் நாட்கள் திட்டமிட்டதை விட அதிகரித்துக் கொண்டே போகும். இப்படியான குற்றச்சாட்டு அவரின் மீது பல வருடங்களாக இருந்தது. சமீபத்தில் அவர் நடித்த மாநாடு திரைப்பட ஷூட்டிங்கிலும் இது பெரிதும் எதிரொலித்தது. அதனால்தான் திறமை இருந்தும் தொட வேண்டிய உச்சத்தை இதுவரை தொடாமலேயே சிம்பு இருக்கிறார் என சிலர் முணுமுணுப்பதும் உண்டு. இந்த நிலையில்தான் ஏன் ஷூட்டிங்குக்கு லேட்டாக வருகிறேன் என்பதை சிம்பு பேசியிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மணி சார் ஷூட்னா நீங்க கரெக்டா போயிடுறீங்களே, அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் ஸ்ட்ரிக்ட்டா, அதனால நீங்க போறீங்களா, அவர் மேல பயமா அப்படின்னு. சத்தியமா அவர் மேல பயம் கிடையாது. சிம்பு நடிப்பில் கடைசியாக 2023 10 தல படம் வெளியானது. 2 ஆண்டுகளாக அவர் நடிப்பில் படங்கள் ஏதும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மற்றும் சிம்பு இணைந்து நடித்துள்ள படம் தக் லைஃப். இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ள நிலையில் இந்த திரைப்படம் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் இப்படம் தொடர்பான ப்ரமோஷனுக்கான நேர்காணலில் படக்குழு கலந்து கொண்டனர். அதில் நடிகர் சிம்பு படப்பிடிப்புகளுக்கு தாமதமாக வருவது குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதில் என்னை நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, மணி சார் திரைப்படத்திற்கு மட்டும் நீங்க லேட்டா போக மாட்டீங்க, அவர் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல பயமா என கேட்கின்றனர். எனக்கு மணி சார் மீது நிச்சயம் பயம் எல்லாம் கிடையாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் மணி சாரோட ஷூட்டிங்குக்கு ஒரு நாளும் லேட்டா போனது கிடையாது. நான் ஒரு நடிகர், என்னை போன்ற படத்தை நம்பி பல பேர் இருக்கின்றனர் என கூறினார். மேலும் பேசிய அவர், முதலில் ஒரு இயக்குனர் படத்தை சொன்ன நேரத்தில் எடுக்க வேண்டும். முதலில் ஒரு இயக்குனர் நேரத்திற்கு வர வேண்டும். இயக்குனர்கள் சரியான நேரத்தில் படம் எடுக்க தொடங்கினால்தான் மற்ற நடிகர்களும் சரியான நேரத்திற்கு வருவாங்க என கூறிய நடிகர் சிம்பு, முதலில் ஒரு கதையை சொன்ன பிறகு ஆன் தி ஸ்பாட் வந்துவிட்டு அதை அப்படி எடுக்கலாமா இப்படி எடுக்கலாமா என்ற குழப்பம் இருக்கக்கூடாது. அது மணி சாரிடம் என்றுமே இருந்ததில்லை. அவர் சொன்ன நேரத்தில் சரியாக படம் எடுத்து விடுவார். ஒரு நடிகரின் நேரத்தை, கால் ஷீட்டை வீணடிக்க மாட்டார் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எனக்கு இயக்குனர் மணி சார் போன்று இயக்குனர்கள் கிடைத்திருந்தால் நான் இன்னும் அதிக திரைப்படம் நடித்திருப்பேன். என் ரசிகர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். எனக்கு சினிமாவை விட்டா எதுவுமே தெரியாது. ஐ லவ் சினிமா என கூறியுள்ளார். நடிகர் சிம்பு தன்னை இயக்கிய எல்லா இயக்குனர்களை பற்றி இப்படி கூறியிருக்கிறாரா அல்லது ஒரு சில இயக்குனரை வைத்து இது போன்று கூறியிருக்கிறாரா என திரையுலகில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு புறம் தான் லேட்டாக வருவதை நியாயப்படுத்த சிம்பு இப்படி மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பது தவறான வாதம் என்றும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் சிம்பு இதுபோன்ற விஷயத்தை ஓபனாக பேச ஒரு துணிச்சல் வேண்டும் என்றும் சிலர் பாராட்டி வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.